தற்போது பயன்பாட்டில் உள்ள பழைய 5 ரூபாய் நாணயங்களை நிறுத்த இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இனிமேல் இந்த நாணயங்கள் அச்சிடுவதை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் புழக்கத்திலிருந்தும் நீக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் அச்சிட வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கம்தான் தீர்மானிக்கின்றது. அதன்பின் தேவையான நாணயங்களை அச்சிடுமாறு மத்திய அரசு இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கூறிய பிறகுதான் ரிசர்வ் வங்கியும் நாணயங்களை உத்தரவின் அடிப்படையில் அச்சிடுகிறது. இந்த நிலையில் தற்போது 5 ரூபாய் நாணயங்கள் அதிகம் புழக்கத்தில் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் இன்றும் பணம், நாணயங்களை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக பேருந்துகளில் டிக்கெட் எடுப்பது போன்ற பல்வேறு இடங்களில் நாணயங்களின் தேவை உள்ளது. இந்தியாவில் தற்போது 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 20 ரூபாய் வரையிலான நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கின்றனர். இதில் பித்தளையால் ஆன 5 ரூபாய், தடிமனான உலோக 5 ரூபாய் 2 வகையான நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கிறது. தற்போது தடிமனான உலோக நாணயங்களின் புழக்கம் கணிசமாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் தடிமனான 5 ரூபாய் நாணயத்தை அச்சடிப்பதை நிறுத்துவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதற்கு காரணம், தடிமனான ஒரு 5 ரூபாய் நாணயத்தை உருக்கி 5க்கும் மேற்பட்ட பிளேடுகளை செய்ய முடியும். இதனால் 5 ரூபாய் நாணயத்தை பதுக்கி சட்டவிரோதமாக பிளேடு தயாரித்துள்ளனர். இந்த சட்டவிரோத செயலுக்கு முடிவு கட்டும் வகையில் இந்த நாணய தயாரிப்பை நிறுத்தும் முடிவை ரிசர்வ் வங்கி எடுத்துள்ளது. ஆனால் புழக்கத்தில் உள்ள தடிமனான நாணயங்கள் செல்லும் எனவும் அறிவித்துள்ளது.